ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்புளுந்தை யூஸ் பண்ணி எப்படி லட்டு செய்யலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்துட்டு கருப்புளுந்து, நாட்டு சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். கருப்புளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு அயர்ன் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அயர்ன் பேன் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கருப்புளுந்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. முதுகு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி டெய்லி கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். இதை டெய்லி எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பெயின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். இதில் வந்து நம்ம கஞ்சி வச்சு குடிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். ஒரு ஃப்ரை பேனில் வந்துட்டு நான் கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருப்புளுந்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீயையும் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் இஷ்யூனால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த லட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வந்து கால்சியம், அயன் சத்து நிறைஞ்சது. அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.